Legend Saravana Stores in Akshay Tritiya offer சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. A best online shopping site for women, vikaboutique.com. ஸோ இதுதான் மெஜிஷியன் கார்டு. இந்த கார்டு வந்தாலே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டாப்க்கு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கார்டுன்றது வந்து நம்மளோட ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல லவ் அண்ட் பாண்டிங் இருக்கிறது, இல்லை லவ் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு. இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து நான் பாஸ் ஆகணான்னு கேட்பாங்க, இல்லை கவர்மெண்ட்டில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஸோ அது ரீதியாக வந்து சூப்பராக இவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது, ஸோ இத்தனை பேரும் வாங்குறோம், அந்த ஒரு சிலருக்கு அந்த லாட்ரி அடிக்கிறதுல அந்த மாதிரி அந்த ஒரு அதிர்ஷ்டம் லக்கெல்லாம் கொடுக்கறது த ஸ்டார் கார்டு. 4 ஆஃப் கப்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும், அதை பயன்படுத்திக்கவே தெரியாது. விட அப்புறமா இன்னும் பெட்டராக வரும்னு நினச்சிக்கிறது, இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறது. இந்த டெவில் கார்டு யாருக்கும் வர வேண்டாம். இது என்னென்னா ரொம்ப வந்து ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பிரச்சனைகள் வர்றது, டிவோர்ஸ் கொண்டு போய் விடுறது, வம்சாவளியாலாம் வந்து ஒரு பெரிய இதை கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த வீட்டை அவங்களோட பசங்கள்லாம் சேர்ந்து விற்று அந்த ஒரு அவங்களோட ஐடென்டிட்டியே வந்து அழிச்சிடுறது, இதெல்லாம் வந்து த டவர் கார்டு சொல்லும். டைரக்ட் ரீடிங் வந்து 78 கார்ட்ஸ் வச்சு நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க. இதில் தி பெஸ்ட்டு சூப்பர்ப்பா, இந்த 5 கார்டு எடுத்தால் இவங்கள மாதிரியான லக்கியஸ்ட்டு கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5. அண்ட் எப்படியா இருந்தாலும் ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா? ஸோ இதை எடுக்கிறதுக்கு நீ எடுக்காமே இருந்திருக்கலாம், இவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு 5 கார்ட்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக எனக்கு வந்து இப்போ டேரோ ரீடிங் என்கிட்ட பார்க்குறாங்கல்ல, பார்க்குறப்பவே அவங்களுக்கு அப்படியே நல்ல நல்ல காலில் வரப்போ அவங்க கூட சேர்ந்து என்னோட எமோஷன்ஸும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். நல்ல கார்ட்ஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, வந்தாலே சூப்பர்னு அப்படி கேள்வி கேட்டால் எனக்கு இந்த மாதிரில ஏதாவது நல்ல கார்டு 5ன்ட்டு இல்லை, நிறைய இருக்குது. 5 நீங்கள் கேட்டனால நான் 5 மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெஜிஷியன் கார்டு. ஸோ இதுதான் மெஜிஷியன் கார்டு. இந்த கார்டு வந்தாலே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டாப்க்கு பண்ணுவோம். அதாவது நம்மளோட எமோஷன்ஸையும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியும், நம்ம எடுக்கிற விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டை வந்து இவங்க போடுவாங்க. அந்த எஃபர்ட் போடுறதுக்கு மேலே யூனிவர்சல் பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸும் இவங்களோட எஃபர்ட்டும் சேர்ந்து இவங்கள ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போவோம். இப்போ சிலர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஃபேமிலி பார்க்க முடியல, நான் ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருக்காங்க, அதனால எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கனெக்ஷன் இல்லாமல் வீட்டில் சண்டையாக இருக்குன்றது இருக்குல்ல. பட் இந்த கார்டு வந்தால் எல்லாத்தையுமே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். வீட்டையும் சூப்பராக பார்த்துக்குவாங்க, பிஸ்னஸையும் வேலையிலையும் வந்து சக்ஸஸ் பண்ணி காமிப்பாங்க. அதுதான் மெஜிஷியன் கார்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து லவ்வர்ஸ் கார்டு சொல்லலாம். லவ்வர்ஸ் கார்டுன்றது வந்து நம்மளோட ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல லவ் அண்ட் பாண்டிங் இருக்கிறது, இல்லை லவ் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ஏற்படுறது. இப்போ ஒரு வேலை செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸ் வீட்டில் இருந்தே வந்து பெட்டராக இருக்கப்போ கண்டிப்பாக அவங்க போகிற வேலைகளில் வந்து சக்ஸஸ் காட்டுவாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் பெட்டராக இருக்கும்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த நல்ல ஒரு லவ் அண்ட் பாண்டிங் வந்து எல்லாருக்கூடையும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த இடத்துல இந்த கார்டு வந்து பயங்கரமான வேலை பண்ணும். சூப்பரான கார்டு. ஓகே, அடுத்தது வந்து த சன். ஸோ இந்த கார்டு சொல்லலாம், த சன் வந்து வந்துச்சுனாலே சூப்பரான கார்டு. இது வந்து நம்ம வெளியே போகிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். கவர்மெண்ட் ரீதியான ஏதாவது அவங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா அதில் 100% சக்ஸஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து நான் பாஸ் ஆகணான்னு கேட்பாங்க, இல்லை கவர்மெண்ட்டில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஸோ அது ரீதியாக வந்து சூப்பராக இவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க த சன் கார்டு. அது மட்டும் கிடையாது, இன்னும் தௌசண்ட்ஸ் ஆஃப் மீனிங் இதுக்குள்ளே இருக்குது. பட் இந்த ஃபஸ்ட்டு மீனிங் வந்து இது கிரேட்டாக இருக்கும் இதுக்குள்ளே. அடுத்தது வந்து த ஸ்டார் சொல்லலாம். த ஸ்டார் கார்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பயங்கர லக்கு, உனக்கு செம்ம அதிர்ஷ்டம்ப்பா, உனக்கு செம்ம அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்களே. இப்போ ஏதாவது ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா அந்த ஒருத்தவங்களுக்கே வந்து 2-3 தடவை ப்ரைஸ் அடிச்சிருவாங்க, அந்த லக்லேயே அடிச்சிருவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்களே உனக்கு செம்ம அதிர்ஷ்டம். இப்போ லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது, ஸோ இத்தனை பேரும் வாங்குறோம், அந்த ஒரு சிலருக்கு அந்த லாட்ரி அடிக்கிறதுல அந்த மாதிரி அந்த ஒரு அதிர்ஷ்டம் லக்கெல்லாம் கொடுக்கறது த ஸ்டார் கார்டு. அடுத்தது வந்து த சேரியட்.
சேரியட் வந்து எதுக்காக வந்துச்சுனாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க ரொம்ப பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு சின்ன பிரச்சனைனா கூட டவுன் ஆகிட மாட்டாங்க. அதை திருப்பி கம்பேக்கும் வந்து ஒரு கிரேட் கம்பேக்கை கொடுக்கறது வந்து சேரியட் கார்டு. ஸோ என்ன விதமான வேலைகளாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். எந்த பிஸ்னஸுமே இப்படி நேராக அப்படி போகாதுல்ல, ஒரு சின்ன கோடுக்கிலையும் வரும் உள்ள கிராஃபில். ஸோ அந்த கிராஃபில் சின்னதாக லைட்டாக வந்ததுன்னா அதை ட்ரிபிள் த டைம் மேலே கொண்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்கறது வந்து சேரியட். சூப்பர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எடுக்கிறோங்கும் போது அந்த டைம் பேஸ் பண்ணி கனெக்ட் ஆகுமா இந்த கார்டு? இப்போ வந்து ஒருத்தங்க என்கிட்ட டாரட் ரீடிங் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராப்தம் இருந்தால் தான் வர முடியும் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டே போடுறோம். அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து அந்த டைம் இருக்கும். அவங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்கல்ல, அவங்க எப்படி தான் நான் இந்த நல்ல நேரத்தில் தான் மேம்கிட்ட போய் பார்த்தணும்னு ஒரு டைமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாலும், இல்லை நான் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த பிராப்தம்னு அங்கே ஒன்று வேலை செய்யும். ஸோ எந்த டைமில் அவங்களுக்கு ஆன்சர் வரணுமோ அப்போ தான். ஒரு வேளை வந்து அவங்க அந்த போட்ட டைமில் இல்லாமல் அவங்க பிஸியாகி வேறு டைம் சொல்லுவாங்க, இல்லை நான் பிஸியாகி வேறு டைம் மாற்றி விடுறது. சம்வேர் அந்த டைமுக்கும் கார்டு எடுக்கிற டைமுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. எந்த கேள்வியில் எந்த நேரத்தில் கேட்குறாங்களோ, இப்போ 11:54க்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து இங்கே வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே வந்து நம்ம பெரிய கால்குலேஷன்லாம் டாரட் ரீடிங்கில் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவான விஷயம், சூப்பரான விஷயம் பார்த்தாச்சு. அடுத்த கார்டு 5. ஸோ இது வந்துடவே கூடாது, இதெல்லாம் நடந்துரும், தயவு செஞ்சு இந்த கார்டெலாம் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு ஒருத்தரும் நினைக்க வேண்டிய கார்ட்ஸ் எது? ஸோ இப்போ எந்த கார்டு இல்லாமல் இருந்தால் வந்து பெட்டருன்றதை சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்தால் எனக்கே சோகமாயிடும் அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கப்போ. இது வந்திருக்கே, சரி இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இவங்களுக்கு வந்து என்ன ஸ்டெப் பார்க்கலான்னு நான் இந்த கார்டை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீ கால்குலேஷன் என்னோடது நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க லைனில் வெயிட் பண்ணாலும் நான் என்னோட கால்குலேஷன் தான் பண்ணிகிட்டு இருப்பேன், ஏன்னா ஆன்சர் எடுக்க முடியும் அதனால. ஸோ இது வந்து 10 ஆஃப் ஸ்வாட்ஸு. இது 10 ஆஃப் ஸ்வாட்ஸு. இந்த கார்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய ஏமாற்றுவாங்க அவங்கள. பயங்கர பேக் ஸ்டாபிங் நடக்கும், நிறைய சீட்டிங் பண்ணியிருப்பாங்க, பணம் வாங்கிட்டு அவங்கள ரொம்ப ஏமாற்றிருப்பாங்க. இவங்க ரொம்ப இன்னசென்ட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பணமாக இருக்கட்டும், சரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றுவாங்க, ரொம்ப ஏமாற்றப்படுவாங்க. ஸோ இவங்க அதுலேருந்து அந்த ஏமாற்றத்துலேருந்து அவங்களால மீண்டு வர்றதுக்கு வந்து பல மாதங்கள் அவங்களுக்கு எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு டைம் பீரியடில் தான் வரும். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு இப்படி நடக்க போது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்கன்றப்போ அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது பணம் கேட்குறாங்க, ஏமாத்துறதுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு இவங்க அலர்ட் ஆகிட்டு இல்லைங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சமாளித்து வந்துடுவாங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய விஷயம் வந்து சேஃபர் சைடுக்கு கொண்டுட்டு வருதில்ல. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே டாரட் ரீடிங்கை ஒரு கைடன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இது அடுத்தது வந்து 4 ஆஃப் கப்ஸ். இந்த 4 ஆஃப் கப்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும், அதை பயன்படுத்திக்கவே தெரியாது. தமிழில் பழமொழி கூட இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதவன் வந்து முட்டாள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை வந்து இதை விட அப்புறமா இன்னும் பெட்டராக வரும்னு நினச்சிக்கிறது, இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறது, இந்த வேலையை வந்து நான் வந்து இதுக்கு வந்து தகுதியானவன் இல்லை அப்படின்னு அவங்களா தப்பான்னு நினச்சிக்கிறது, இதெல்லாம் நினச்சிட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் அப்படியே தவற விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு வருமா வராதான்னு தெரியாது. ஸோ இருக்கிற அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு வரும்ல, அதை வந்து இவங்க பண்ண மாட்டாங்க, வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கார்டு வந்துச்சுன்னா நம்ம அது அவங்களுக்கு என்ன பண்ணலான்ற கைடன்ஸ் கார்டை கூட எடுத்து சொல்லிடலாம். ஸோ இது இருக்க வேண்டாம் யாருக்கும். ஓகே, அடுத்தது இந்த டெவில் கார்டு. இந்த டெவில் கார்டு யாருக்கும் வர வேண்டாம். இது என்னென்னா ரொம்ப வந்து ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பிரச்சனைகள் வர்றது, டிவோர்ஸ் கொண்டு போய் விடுறது. ஸோ சொன்ன பேச்சு வந்து 2 பேரும் ஈகோஸ்டிக்காக இருப்பாங்க, பேட் ஹேபிட்ஸ் அடிக்ஷன்ஸ் வந்து ஆகிடும், அந்த ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இது வந்து வேண்டாம், யாருக்கும் வர வேண்டாம். ஸோ இது வந்து இது ஒரு டைம் பீரியடில் தான் நமக்கு காட்டும். ஸோ இப்போ டாரட் ரீடிங்கில் நமக்கு அகைன் ஒரு இது இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துடலாம். இப்படி இருக்க போது இந்த டைம் பீரியடில் இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு இப்படி இருக்க போகுது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன்ஸு ஒரு மேல் ஜெண்டரோ ஃபீமேல் ஜெண்டரோ அது மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல முடியும். ஸோ அப்படி வந்து வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு வந்து லைட்டாக பயம் வந்துடும். பயம் வரனால பிரச்சனையே கிடையாது. அவங்க கொஞ்ச நேரம் பயம் வந்தால் என்ன, சேஃபர் சைடுக்கு தானே போகிறாங்க. லாங் டைமுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து அவங்க மனசு நிம்மதியாக தானே இருக்க போகுது. ஸோ அந்த அலர்ட் மெசேஜ் கொடுத்துரும், அவங்க சேஃபர் ஜோனுக்கு போவாங்க. ஸோ டெவில் கார்டு வர வேண்டாம் யாருக்கும். அடுத்தது த டவர் கார்டு. ஸோ இந்த டவர் கார்டு வந்து
ஒரு பெரிய பேஸ் அவங்க வந்து பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து அப்படியே டபக்குன்னு உடச்சி விட்டுறது. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வம்சாவளியாலாம் வந்து ஒரு பெரிய இதை கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த வீட்டை அவங்களோட பசங்கள்லாம் சேர்ந்து விற்று அந்த ஒரு அவங்களோட ஐடென்டிட்டியே வந்து அழிச்சிடுறது. இதெல்லாம் வந்து இந்த டவர் கார்டு சொல்லும். ஸோ இந்த டவர் கார்டு சொல்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்களோட ஃபேமிலி லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணணும், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கார்டு வந்து இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா வந்து இது இப்போ வந்து அவங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண போகிறாங்கன்னா இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 60 லட்ச ரூபா வந்து சேல்ஸ் ஆகி கொடுக்கும். ஸோ அவசரம் பண்ண வேணாம், இதை விட இன்னும் பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே கைட் பண்ணிடும் டேரட் ட்ரேடிங். ஸோ அப்போ அகைன் நமக்கு சேஃபர் சைடுக்கு போயிடுறோம். ஸோ அதுதான் டவர் கார்டு. அடுத்தது வந்து 7 of Swords. 7 of Swordsம் வந்து யாருக்கும் வரவே வேண்டாம். இந்த 7 of Swords வந்தாலும் இவங்ககிட்ட இருந்து ரொம்ப வாங்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு வந்து எதையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு லவ்வில் கூட இருக்கலாம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவங்க அடுத்தவங்களுக்கு இருக்கும், இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனாக இருப்பாங்க, எதுவுமே வந்து இவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. ஸோ கொடுத்துட்டே இருப்பாங்க, அவங்க கொடுக்க கொடுக்க வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. லாஸ்ட்டில் வந்து இவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. திருப்பி அகைன் லாஸ்ட்டில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீட்டடான ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்துடும். அடுத்தது வந்து யாரையுமே அவங்க நம்பவும் முடியாது அவங்களோட லைஃப்ல. ஸோ பெட்டர் இதெல்லாம் வந்து வராமல் இருந்தால் பரவாயில்ல. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. A best online shopping site for women, weekaboutique.com.